வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது அருமையான சிற்றுண்டி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு போண்டா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யற போது அநேக தடவைகள்ல நிறைய எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எண்ணெய் குடிக்காத ஒரு சுவையான மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறேன்னு சின்ன சின்ன டிப்ஸ்களோட இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துடலாம். 650 கிராம் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு முழுவதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக வேக வச்சு எடுக்கிற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி உருளைக்கிழங்கு மூடி நின்றா போதும். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகும் போது பொங்கி ஊற்றாத அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியமான நெருப்பில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 25 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு கத்தியோ அல்லது முள்ளுக்கரண்டியோ வச்சு உருளைக்கிழங்கை குத்தி பாருங்கள். அப்படி இல்லைண்டா வெளியில் எடுத்துட்டு நைச்சு பார்த்தா பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்க அடுப்பில் இருந்து இறக்கிட்டு தண்ணி முழுவதையும் வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு தோலை உரித்து எடுத்து வந்துடுங்க. இப்போ எடுத்து வந்த உருளைக்கிழங்க கையாலுவோ அல்லது இந்த மாதிரி கரண்டி வச்சோ மசிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா மசிக்காமல் அங்கங்கே உருளைக்கிழங்கு முறிவுகள் தெரிகிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க. சட்டி சூடானதும் 2 மேசக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு கொண்டு இருக்கும் போது 1/2 டீஸ்பூன் நச்சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 100 கிராம் நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 4 அலக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பாதி வதங்குற அளவுக்கு 2 நிமிஷம் மீடியம் நெருப்பில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் வதங்கினதும் இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விசை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் 50 கிராம் அளவுக்கு சின்னதாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கோங்க. இந்த கேரட் சேர்த்து இந்த போண்டாக்கு கறி செய்யும்போது கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு வாசனை போனதும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகட்டும் இந்த மசாலாவுடைய. இப்போ இதில் ஏற்கனவே அவிச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு முழுவதையும் சேர்த்துடலாம். நெருப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் தாளினை கருகிரும். இப்போ மசித்த உருளைக்கிழங்கு முழுவதும் தாளினில் சேர்த்ததும் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்து போட்டுக்கலாம், வேணுண்டா உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சபடினால. இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்கோட சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. அதே குறைஞ்ச நெருப்பில் வச்சு. இப்போ பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெட்டின மல்லியில் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் விட்டு அதிக நேரம் அடுப்பில் விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் லெமன் ஜூஸ் சூடாயிடுச்சுன்னு சொன்னால் கசப்பு பேந்துடும். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். எப்போவுமே போண்டாக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும், சொது சொண்டு இருக்கக்கூடாது. அடுத்தது போண்டா துவைக்கிறதுக்குரிய கரைக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கடலை மாவை அரிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 மேசக்கரண்டி அளவுக்கு அரிசி மா சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எண்ணெய் குடிக்காமல் இருக்க, இன்னொன்று மொறுமொறுப்புக்காக. இப்போ இந்த மாவுக்கு போதுமான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த போண்டா நல்லா பொங்கி வர்றதுக்காக
1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது அப்பை சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் சேர்த்ததும் இப்போ இதை நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல போண்டா செய்கிறபடினால பெருங்காய பவுடரை கறியில் அல்லது இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாய்வுக்கு நல்லது. இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 கப்பு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு இட்லி பதத்துக்கு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பதம் சரியான பதம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி சரியான பதத்துக்கு கட்டி இல்லாமல் மா கரைச்சதும் இப்போ இந்த கரைச்ச மாவை ஓரமாக வச்சுட்டு ஏற்கனவே உருளைக்கிழங்குல மசாலா செய்து ஆற வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா இப்போ நல்லா ஆறி இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப உருண்டை உருட்டிக்கோங்க. நான் ஒரு பெரிய எலுமிச்சம் பழ அளவில் இந்த உருண்டை பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தளதளப்பாக இருக்கக்கூடாது. தளதளப்பாக இருந்தால் நீங்கள் மாவில் போட்டு தோய்ச்சி எடுக்கும்போது மசாலா மாவோட கலக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரியே கறி எல்லாத்தையும் உருண்டையாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தோய்க்க மா ரெடி, உருண்டை ரெடி. இப்போ போண்டா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு உருண்டையை எடுத்து மாவில் நல்லா தோய்ச்சி எடுத்துக்கோங்க. எஞ்சி இருக்கிற மாவை விளிம்பில் துடைச்சி எடுத்துக்கோங்க. அது நிலத்தில் சிந்தாத அளவுக்கு நேரடியாக சூடான எண்ணெயில் போட்டுக்கோங்க. போண்டா பொரிக்கிற போது எப்போவுமே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காத ஒரு போண்டா கிடைக்கும். அதே வேளையில் எண்ணெய் கொதிக்கும் வரைக்கும் உயர்ந்த தீயில் வச்சுருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் மீடியமாக அதை குறைச்சி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போண்டா ஒரு அழகான கலருக்கு பொரிஞ்சு வரும். அதே வேளையில் போண்டா எல்லா பக்கத்திலும் திருப்பி விட்டு கொண்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலருக்கு பொரியும். போண்டா பொரியறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமாவது பிடிக்கும். நல்ல பொன்னிறமான கலர் வரும் வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்ல பொன்னிறமான பதத்துக்கு போண்டா பொரிஞ்சிட்டு இப்போ இதை எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம். பாருங்க, இவ்வளோ சூப்பராக பொங்கி நல்ல மொறுமொறுப்பாக இருக்கு. பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்கு பாருங்க. இப்படியே எல்லா மீதியாக இருக்கிற உருண்டைகளையும் துவைச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, போண்டா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல. இப்போ உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த போண்டாவை நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடலாம், கெச்சப்போட சாப்பிடலாம், இப்படி தனியாக கூட சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். என்ன நண்பர்களே, எண்ணெய் குடிக்காத அருமையான உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.